ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 6th ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்மள என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியல, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு HCF கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, அதான் அல்காரிதம்னு கொடுத்துருக்காங்க. இதுல 4 சப்டிவிஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 340 and 412 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் லெம்மா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? A is equal to BQ plus R அப்படின்னு தெரியும். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். நீங்க HCF, LCM அதெல்லாம் வந்து லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? இந்த மாதிரி L டிவைட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இப்ப இந்த லெம்மா யூஸ் பண்ணி நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போறோம். அதுதான் டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவங்க பாருங்க, இங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம்ல ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எப்ப ரிமைண்டர் 0 வருதோ அப்பதான் நம்மளுக்கு HCF கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இங்க AB கொடுத்துருக்காங்க. இதுல எது A அப்படின்னா எப்பயுமே எது பெரிய நம்பரோ அதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. இங்க 340 இருக்கு, இங்க 412 இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்? 412 தானே பெரிய நம்பர். அப்ப அத எப்பயும் நம்ம ஏவா எடுத்துக்கலாம். அதாவது பெரிய நம்பரை ஏன்னு வச்சுக்கலாம். இது என்னது? B டிவைசர். ஓகே, அப்ப சின்ன நம்பர் எது? சின்ன நம்பர் 340, அத B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு கோஷியன்ட் என்னன்னு தெரியாது, பிளஸ் ரிமைண்டரும் என்னன்னு தெரியாது. இப்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பண்ணணும்? 412 உள்ள போட்டுடலாம், 340 வெளியில வச்சுக்கலாம். இப்ப நார்மலா எப்படி டிவைட் பண்ண போறோமோ அதே மாதிரி டிவைட் பண்ணலாம். இப்போ 340 2 டைம்ஸ் போட்டா ரொம்ப பெரிய நம்பர் ஆயிரும். அப்போ 1 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 340 into 1 என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 340 தான் வரும். ஸோ 2 இங்க பாரம் வாங்குவோம். இப்போ இங்க 3 ஆயிரும். இங்க 11 இருக்கும். 11ல 4 போச்சுன்னா பேலன்ஸ் 7 இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட கோஷியன்ட், இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்ப நம்மளோட கோஷியன்ட் என்னது? இங்க 1, ரிமைண்டர் என்னது? 72. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்குல்ல, இதுல இந்த 340 எடுத்து இங்க வெளியில எழுதிக்கலாம். இப்ப 340 எடுத்து எழுதிட்டு இந்த 72 இங்க எழுதிக்கலாம். ஓகேவா, இப்ப ஏவா எதா மாறிடுச்சு? 340 வந்துருச்சு. B இருக்கிறதுல என்ன வந்துருச்சு? 72 வந்துருச்சு. ஓகே, இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்ம கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப 340 உள்ள போட்டுட்டு 72 வெளியில போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ். 4 72s are 288 அப்படின்னு வரும். நீங்க போட்டு பார்த்து செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10ல 8 போச்சுன்னா 2, அகெயின் இங்க 13 இருக்கும். 13ல 8 போச்சுன்னா 5 வரும். இங்க பாரோ வாங்கிட்டோம்னா 0 ஆயிடும். அப்ப பேலன்ஸ் 52 இருக்கு. அப்ப நம்மளோட கோஷியன்ட் என்ன? இங்க 4. ரிமைண்டர் என்னது? 52. இங்க கோஷியன்ட் வந்து 4 இருக்கு, பிளஸ் ரிமைண்டர் வந்து 52 இருக்கு. ஓகே, ரிமைண்டர் நம்மளுக்கு எப்ப 0 வருதோ அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 72 எடுத்து ஏவா மாத்த போறோம். இந்த வந்திருக்க 52 எடுத்து நம்ம பியா எழுத போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்ப இதை எடுத்து இங்க எழுதிக்கலாம், 72 இங்க எழுதிக்கலாம், 52 எடுத்து இங்க எழுதிக்கலாம். இப்ப அகைன் நம்ம கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டையும் வச்சு. அப்ப எதை உள்ள போடுவோம்? நம்ம 72 உள்ள போடுவோமா? 72 உள்ள போட்டுட்டு 52 வெளியில போட்டுடலாம். இப்ப எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் போடணும். 152s are 52 வரும். 2ல 2 போச்சுன்னா 0, 7ல 5 போச்சுன்னா 2, 20. அப்ப நம்மளோட கோஷியன்ட் 1, ரிமைண்டர் வந்து 20. இப்பயும் ரிமைண்டர் என்ன வரல? 0 வரல. அப்ப மறுபடியும் இந்த இதை ப்ரொசீட் பண்ண போறோம். இந்த 52 எடுத்து வெளியில எழுதிக்கலாம், சீக்வல் டு இந்த 20 எடுத்து இங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இந்த 52 உள்ள போட்டு டிவைட் பண்ண போறோம். 52 வெளியில 20. எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 2 டைம்ஸ் போடலாமா? 2 20s are 14 வருமா? அப்ப பேலன்ஸ் 2 இருக்கும். இங்க 5ல 4 போச்சுன்னா
1 இருக்கும், 12 வருது ஆன்சர். அப்ப நம்மளோட கோஷியன்ட் 2 ரிமைண்டர் வந்து 12. கோஷியன்ட் 2 ரிமைண்டர் வந்து 12. இப்ப அகைன் நம்மளுக்கு ரிமைண்டர் இங்க 0 இல்ல, அதனால இந்த 20 எடுத்து வெளியில போட்டுக்கலாம். இந்த 12 மறுபடியும் இங்கே எழுதிக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 20 உள்ள போட்டுட்டு 12 வெளியில போட்டு டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 1 12s are 12, 2 12s are 24 போயிடும். அப்போ 1 12s are 12, 10ல 2 போச்சுன்னா 8. அப்ப நம்மளோட ரிமைண்டர் என்னது? 8 வந்திருக்கு. கோஷியன்ட் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. கோஷியன்ட் 1, ரிமைண்டர் வந்து 8 வந்திருக்கு. இப்பயும் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரல? 0 வரல. மறுபடியும் எப்ப எடுத்து பண்ணணும் நம்ம? 12 வெளியில போட்டுக்கலாம், 8 உள்ள போட்டுக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 12 8 அப்ப எத்தனை டைம்ஸ் போகும்? 1 8s are 8, 2 8s are 16 போயிடும். அப்போ 1 8s are 8 போட்டுக்கலாம். 12ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்ப கோஷியன்ட் இங்க என்னது? 1 வந்திருக்கு. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்ப ரிமைண்டர் 0 வரல, அதனால மறுபடியும் 8 எடுத்து வெளியில எழுதிக்கலாம். சீக்வல் டு இந்த 4 எடுத்து இங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப 8 உள்ள போட்டுட்டு 4 வெளியில போட்டுக்கலாம். 4 2s are 8, 0. இங்க பாருங்க ரிமைண்டர் 0 வந்துருச்சு. கோஷியன்ட் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 2 வந்திருக்கு. அப்ப இங்க என்ன போடணும்? நம்ம 2 போடணும். பிளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அவ்வளவுதான். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம HCF என்னன்னு எடுத்து எழுத போறோம். அப்ப HCF ஆஃப் 340 and 412 is equal to, இங்க எது நம்மளோட HCF அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த 4, நம் B வேல்யூ இருக்குல்ல, இந்த இதுதான் நம்மளோட HCF. ஓகேவா? நிறைய பேர் 2ன்னு சொல்லிட்டு தப்பா எழுதிருவாங்க, அது தப்பு. இதுதான் நம்ம டிவைசர் எழுதிருக்கோம்ல, இந்த B, இதுதான் நம்மளோட HCF ஓட ஆன்சர். ஓகே, 4 போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு ரிமைண்டரா. அப்ப இதுதான் நம்மளோட HCF. நம்ம ஆன்சர் என்னது? 4. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதே நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னது? A is equal to BQ plus R. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? AB நம்மளுக்கு தெரியும், கோஷியன்ட் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல A என்ன எடுக்க சொல்லியிருக்கேன்? எப்பயும் பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். 867. B என்னது? சின்ன நம்பரை எடுத்துக்கலாம், 255. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஷியன்ட் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். நார்மல் டிவிஷன் பண்ண போறோம். 867 உள்ள போட்டுட்டு 255 வெளியில போட்டுக்கலாம். அப்போ 3 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு 765 கிடைக்கும். இப்ப 7ல 5 போச்சுன்னா 2, 6ல 6 போச்சுன்னா 0, 8ல 7 போச்சுன்னா 1. இப்ப 102 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கோஷியன்ட் 3 கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் 102 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். சோ இந்த இடத்துல ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வரல. அப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் இதை தூக்கி வெளியில போட போறோம். அதாவது இந்த B எடுத்து வெளியில எழுத போறோம். சீக்வல் டு ரிமைண்டரை கொண்டு வந்து இங்க B-ஆ எழுத போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த நம்பரை தூக்கி வெளியில எழுதிடலாம். அடுத்து கிடைச்சிருக்க ரிமைண்டரை கொண்டு வந்து இங்க B-ஆ எழுதிடலாம். அப்போ 102 வந்துடும். இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம். 255 இங்க 102. இப்ப 102 2 டைம்ஸ் போடலாம். 2 டைம்ஸ் போடும்போது 204 வரும். 5ல 4 போச்சுன்னா 1, அகைன் 5. என்ன கிடைச்சிருக்கு? 51 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 51. கோஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. அப்ப 2 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 51. இப்பயும் நம்மளுக்கு 0 வரல. அப்ப மறுபடியும் நம்ம செய்ய போறோம். இந்த 102 எடுத்து வெளியில எழுத போறோம். இந்த 51 கொண்டு வந்து இங்க எழுதிக்கலாம். இப்ப அகைன் நார்மல் டிவைட் பண்ண போறோம். 102 உள்ள போட்டுக்கலாம், 51 வெளியில போட்டுக்கலாம். அப்ப 2 டைம்ஸ் போடும்போது 251s are 102 வந்துடும். ஸோ 0. இப்ப கோஷியன்ட் 2 வந்திருக்கு, ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. கோஷியன்ட் 2 பிளஸ் ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? நம்மளுக்கு 0 வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அப்ப நம்ம HCF என்னது? 51.
நம்ம B எழுதியிருக்கோம்ல, டிவைசரா எழுதியிருக்கோம்ல B, எப்பயுமே B தான் நம்மளோட HCF. ஓகே, மாத்தி எழுதிடக்கூடாது. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? HCF of 867 and 255 is equal to 51 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.